முதல்லலாம் நமக்கு கொஞ்சம் பேக்கில் ஃப்ளாஷ்பேக்கில் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்படியாவது தப்பு பண்ணால் அது சுட்டி காட்டுற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு. நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடல்ல பயம் இருக்கும், அவங்க அவ்வளோ கலக்கிறாங்க. யூஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் யூஆர் சூப்பர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும், பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரில. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யார் ஏதாவது அருவா எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக. நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான்னா ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கை, அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைட் இப்போ இந்த நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுங்க அந்த மாதிரி. எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா டேங்க அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன். சொன்னீங்கல்ல நான் வரேன், நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கேட்டின அளவு சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசு சார் படம் மாதிரிலாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி நீங்கள் தானே சார், திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அந்த படம் அப்புறம் பேரரசு அவங்க சொல்லியிருக்கேன். அப்போது விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த படம். அப்புறமா ராபர்ட், கொரியோகிராஃபர் பூபதி, நம்ம ஆளுங்க தான் 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழே நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதான் சொல்லிட்டு ஒரு பூபதியில் நம்ம அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி. நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க. ஒன் டே இட் வில் கம். தினேஷ் வெரி வெல் பாய். அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க. அவங்க கூட
அவங்க தினேஷ் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன், தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு, ஃபோன் பண்ணாருன்னு சொன்னார். யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன். யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்கே கூப்பிடலான்னு சொல்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்டு தான். ஏன்னா அவர் சொன்னால் பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த். அதுதான். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டரு கரெக்ட் தான். அவர் 3 படம் இப்போ தான் தெரிஞ்சது. ஆமாம்ல, ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு. அதனால் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியாக. அவரை வந்து மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஜாலியாக கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லாக அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பேன். நான் தினில் ஹேட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகும். எங்கள் எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படணுன்னா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். ஓகே. பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு பட விஷயத்துக்காக இல்லை, சும்மா காரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள், அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ. அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு எனக்கோட ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க். நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட்டு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போத்துலேருந்தே. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல. அவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க, நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா. குட், வெரி குட். அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டரை பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த பாட்டுக்கு காரணமாக இருந்தது. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கு எல்லா கெஸ்ட்டுக்கும் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் பேரிலும் என் பேரிலும் படத்தோட பேரில் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூ ஹில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி பி சாங். ஸோ படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரு 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த இந்த வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நண்பன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பி சாங். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரிதிங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லாம் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான டைம். பிகாஸ் என்னென்னா இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னென்னா எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக எனக்கு இப்போ நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன். ஓகே சின்ன அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா, நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏன்னா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு நம்ம லாங்குவேஜே தெரியல. ஸோ இல்லை சேட்டா நமக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம். அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.
இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 டேஸ் டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி. அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இது வரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லாரும் அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட்னா இம்மான் சார். அந்த ஆளில் என்ன படம் இல்லை, 2 ஆள் தான் என் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னன்னா ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்கும்போது நான் சொன்ன மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்தில் ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனல மியூசிக் ஆனல நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்ஸர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு വേദിക പ്രഭുദേവ മാസ കോംബോ വരുമ്പോൾ തന്നെ എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LNT എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതേപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்ത്ത് അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ട്, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച് പ്രൊഡ്യൂസർ സാർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ് വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. First of all, I wanted to say Jyoti sir, Sinu sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me part of your larger-than-life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language, I understand love, I understand passion, and I do believe that with that this film can be a super duper hit. And God bless you all, and God bless everybody who made this film, and thank you so much, and please support the film. Love you. ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது பிரபு மாஸ்டர் படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைம் வந்து கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் வந்து டேய் நீ எப்படியாவது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் வந்து என்னென்னா தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று வந்து மைடியர் போதும் ஒர்க் பண்ணேன், செகண்ட் ஜல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கல்யாண் சார் ஒரு படம், அது ரிலீஸுக்கு இருக்குது. 3வது படமாக இதை வந்து பேட்டராக பண்ணுற ஒரு வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து பண்ணேன். வேறு படங்கள் கூட இடையில பண்ணல, தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ண அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்குற, நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒரு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா போன வாரம் அந்த ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை வந்து அவர் வீட்டில் அந்த அது அப்படி எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு அந்த இது மறக்கவே முடியாத ஒரு நாளாக்குனாங்க. ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஃபேஸஸ் தட் ஐ ரெக்கக்னைஸ் சின்ஸ் இயர்ஸ். அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ வார்ம் அண்ட் வெல்கம் ஹியர் இன் சென்னை. ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டையர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்க கெஸ்ட் பேரரசு சார்,
and everybody, all the artists, technicians of Peter App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Peter App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். இன்னும் நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித் பிரபுதேவா சார். யூனோ எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ finally that has come true, and always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, you know, in Bombay, and rumba santoshma irukku that today I am getting to finally be in the same frame as him, and that comes with a lot of responsibility, and I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. Enoda North friends rumba santoshapataanga that I am acting with Prabhudeva sir. Edukna ellarku theriyum அவர் only Indian superstar kadiyadu, ஒரு world icon, world legend na solla. Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and you know, bro, they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on but thank you so much sir for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter App, and I think it's so important for a film to have the quality that it deserves, and Joby sir has really left no stone unturned. In the film ki enna venum andha madri or large scale grandeur koduthirukanga. Edume compromise pannama, you know, he has really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. Rumba or unique or different you know, he has an approach and portrayal. I found it so refreshing, and Peter App is, you know, going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you Sinu sir for making Peter App what it is today, and of course Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. she was fantastic. Peter App, I think in the film one of the main lead character music play pandrathu. So you know, I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music, and it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது. இந்த படத்துல எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. Every song is catchy. Every song you wake up in the morning singing it in your head, you know. So அந்த மாதிரி ஒரு addictive album இருக்கு. Thank you Imam sir for giving us fantastic songs to dance to. Our DOP Jeetu sir, you know, to bring the director's vision on screen, Jeetu sir has really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, you know, the story is such a major foundation of any film, so this is no different. So thanks Dinil for giving such a beautiful story. Sunny for being here with us and welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Anandar, and all
artists, all technicians. Big thank you, Vivek sir, Prasanna Garu. Sorry, I'm doing Telugu films. There's a lot of Telugu is coming out. Prasanna and Karthik from the distribution side, Vijay-Kant, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope Pavitra or everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for having this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. இந்த படம் Peter Rap படத்தில் அசோசியேட் ஆகிறதா பெரிய விஷயம் தான். Thanks to God. I would like to thank Director Sinu and producer Joby sir and Prabhudeva Master. It's a dream come true to be a part of where he is performing. And the படம் வந்து 27th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மாஸ்டர் இருக்கும்போது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மேடையில் இருக்காருன்னா அது அவரோட கைடு இல்லாமல் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு மாஸ்டருக்கும் ஏதாவது ஒரு லைஃப் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு கொடுத்து மிக மாதிரி நன்றி மாஸ்டர். லவ் யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாயிண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே டீச்சிங்கில் இருக்கும். அதை நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ கீப் டீச்சிங் எஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சினு சார் அவ்வளோ யூனிக்கான திங்கிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு ஆப்டான ஒரு மூவி. ஸோ ஃபைட்டு, ஆட்டம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லா விஷுவல்ஸும் பார்த்தோம். அண்ட் ஜிஜு சார், டிஓபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் த விஷுவல்ஸ் சார். அண்ட் சனி மேம் அவ்வளோ ரிகர்சல் சேர்த்து பண்ணாங்க. வேதிகா மேம் எல்லாருக்கும் தேங்க்யூ. டிஎம்என் சார் தேங்க்யூ சார். உங்கள் மியூசிக் அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சாங்கள. ஆல் த டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளிதான். இது என்னோட செகண்ட் மூவி. முழுகல் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேட்டன் தന്നെയാണ്. அதனால முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கலாம். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பெஸ்ட். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds பிட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருந்தோம். தட்ஸ் எனஃப். அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் இஸ் கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொன்னோம், அவர் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரிஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்லும்போது சொன்னார், கஷ்டப்பட்டுன்னு. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ணாங்க. மேபி பிகைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது, எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப. எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்னை ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.